கத்திரிக்காய் அண்ட் தக்காளி வச்சு குயிக்காக ரெசிபி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து வெஜிடபிள் கட்டரில் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 12 சின்னது பெரிய சைஸ் எல்லாம் சேர்ந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு 6 தக்காளி வந்து கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். இது கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு அப்படின்றதுனால கத்திரிக்காய் வந்து காரில் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதாவது பிளாக் கலரில் ஆயிரும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கறதுக்கு நம்ம கட் பண்ணும்போதே தண்ணியில் போடுவோம் இல்லையா? பட் நம்ம இப்போ வந்து வெஜிடபிள் கட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சுருவோம். கட் பண்ண தண்ணியில் போட தேவையில்ல. என்ன பண்ணுவேன்னா, தக்காளி 1, 2 தக்காளி கட் பண்ணும்போது கூட கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் போட்டு கட் பண்ணுறது. அடுத்தது 3 தக்காளி வச்சு கட் பண்ணுறது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கட் பண்ணும்போது அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி, அந்த ஜூஸி வந்து எதில் இறங்கிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயில் இறங்கிக்கும். ஸோ அப்படி இறங்கும்போது இது வந்து கருத்து போன மாதிரி ஆகாது. அதோட நாளைக்கு மார்னிங் தான் என்னதான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பண்ணாலும் இது காரல் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் இல்லாமல் நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக சக்தி சாம்பார் பொடியோ அல்லது கறிக்குன்னு தனியாக மொளகுடி அரைச்சி வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி கறி மொளகுடியோ அல்லது குழம்பு மொளகுடின்னு தனியாக வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நம்ம தாளித்து விடும்போது என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து கொட்டிட போகிறேன். கொட்டிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அடியில் பற்றி போகாமல் இருக்கிறதுக்காக தொலாவி விட்டே இருக்க போகிறேன். குயிக்காக அது வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி. அண்டு ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், ஹெல்த்தியும் கூட.